நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன், எழுச்சிப் பாவலன், பாவலர்மணி, பாவலரேறு, புதுமைக் கவிஞர், தென்னாட்டுத் தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வொர்த் என்றெல்லாம் புகழப்பட்ட புதுவையின் புகழுக்கு அணி சேர்க்கும் மாபெரும் கவிஞர் கவிஞரேறு வாணிதாசனாரின் 112வது பிறந்த நாள் இன்று. செய்து காட்டிச் செய்யச் சொல்லு என்னும் கொள்கையை உலகிற்குணர்த்தியவர். செந்தமிழோ தீக்கருப்பஞ்சாறு, பள்ளி சென்று கற்க பொன்னிவள ஆறு. சொந்த மொழி தமிழ்மொழியைப் போல உனக்கு எந்த மொழி இனிமை தரும் கூறு என்று தமிழ்மொழியின் மேன்மையை இனிக்கச் சொன்னவர். அமிழ்தின் இனிய மொழி அன்னை அன்னையின் மொழி, 64 கலை அகம்புறம் தந்த மொழி, என்ன என்ன இனிக்கும் இலக்கியம் மிகுந்ததே, எழுத்து சொல் பொருள் யாப்பணியாற் சிறந்ததே என்று தமிழ்மொழியின் தொன்மையை தரணிக்கறிவித்த தமிழறிஞன். இமியும் கலங்காதே எதிர்ப்புக்கோ அஞ்சாதே, இன்றமிழ் ஏற்றமே உன் நாட்டின் ஏற்றமாம் என்று கர்ஜித்த தமிழ்ப் பாவலன். பாரதி பற்ற வைத்த தமிழ்த் தீயையும், பாவேந்தர் பற்ற வைத்த புரட்சித் தீயையும், பகுத்தறிவு பகலவன் விதைத்த பகுத்தறிவு தீயையும் பற்றி ஒளிர்ந்த கவிஞன். தொடுவான் மதிலுக்கப்பால் தோன்றிடும் அழகை காண, நடுவினில் துளைத்த சந்தோ அகண்டமோ நடுவிளக்கோ, கடலிடை எழுந்த காலை கதிரவன், கதிரின் வீச்சு படுமிடமெல்லாம் பொன் பொன் பார் எழிலோவியத்தை என்று இயற்கையின் அழகில் தொலைந்த புலவன். அவன் கவிதைகளில் சிட்டு பாடும், கோழி கூவும், கிளியோ கொஞ்சும் தமிழ் பேசும், ஓடை துள்ளும் பூசணிக்கீற்று பூரிக்கும், வெண்ணிலா வெள்ளித் தட்டாகும், நீலவானம் கவிழ்ந்த சட்டியாகும், வாழைத்தண்டோ யானையின் கொம்பாகும், ஏரியில் அல்லியோ அலர்ந்து அழகால் அள்ளும். இயற்கை கவிஞனின் இனிமையை போற்றுவோம், அவன் வளர்த்த தமிழை நேசிப்போம், தமிழை பாடுவோம், கவிஞனை பாடுவோம்,